அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 17 கீழ்கணக்கு நூல்கள் அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் 2 வகையாக இருக்குது. ஒன்று 17 மேல் கணக்கு நூல்கள், இன்னொன்று வந்து 17 கீழ்கணக்கு நூல்கள். 17 மேல் கணக்கு நூல்கள் என்னன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள காணொலியில் அதை பற்றி பார்த்துருப்போம். 17 மேல் கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது சங்கம் மருவிய, அதாவது சங்கம் வளர்த்த காலத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட நூல்கள். அதுதான் 17 மேல் கணக்கு நூல்கள். 17 கீழ்கணக்கு நூல்கள் என்பது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த காலத்திலும் சங்க காலத்துக்கு அப்புறமும் எழுதப்பட்ட நூல்கள் தான் 17 கீழ்கணக்கு நூல்கள். இந்த 17 கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்கள், அகநூல்கள், புறநூல்கள் 3 வகையாக இருக்குது. அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நாலடியார். நாலடியாரின் வேறு பெயர்கள்: வேளாண் வேதம், நாலடி 400 மற்றும் திருக்குறள் விளக்கம். நாலடியாருக்கு உரை எழுதியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பதுமனார், தர்மர். இயற்றியவர், தொகுத்தவர் யாருன்னா சமண முனிவர்கள். தொகுத்தவர், இயற்றியவர்கள் யாருன்னா சமண முனிவர்கள். தொகுத்தவர் பதுமனார். நாலடியார் நூல் அமைப்பு வந்து 4 அடிகள், அதாவது 4 அடிகள்னால் 4 சீர்கள் கொண்டது. 4 அடிகள் கொண்ட பாடல்களாக 400 பாடல்கள் மொத்தம் இருக்குது. நாலடியார் முப்பாலா வகுத்தவர் தர்மர். முப்பால்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பப்பால் என முப்பாலா வகுத்தவர் வந்து தர்மர். அறத்துப்பாலில் 13 அதிகாரங்கள் இருக்குது. பொருட்பால் 24 அதிகாரங்கள் இருக்குது. இன்பத்துப்பால் 3 அதிகாரங்கள் இருக்குது. இந்நூல் வந்து, அதாவது நாலடியார் வந்து 12 இயல்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ அடுத்தது நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகையோட ஆசிரியர் விளம்பி நாகனார். இவரோட காலம் பார்த்திங்கன்னா 4ஆம் நூற்றாண்டோட வாழ்ந்திருக்காரு. இதில் ஒவ்வொரு பாடலிலும் 4 மணி போன்ற அறக்கருத்துக்கள் உள்ளன. இன்னா 40 ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலர். இவரோட காலம் பார்த்தீங்கன்னா 4ஆம் நூற்றாண்டு. இந்த இன்னா 40 நூலின் அமைப்பு எப்படின்னா, இந்நூல் வந்து வாழ்க்கைக்கு இன்பம் தரும், அதாவது வாழ்க்கைக்கு துன்பம் தரக்கூடியது எதுன்னு 41 இன்னிசை வெண்பாக்களில் சொல்லியிருக்காங்க. இனியவை 40. இயற்றியவர், தொகுத்தவர் மதுரை தமிழாசிரியர் மகன் பூதஞ்சேத்தினார். இவருடைய காலம் 5ஆம் நூற்றாண்டு. இனியவை 40 நூலின் அமைப்பு: இந்நூல் வாழ்க்கைக்கு இனியவையான 41 இன்னிசை பாடல்களால் ஆனது. அதாவது வாழ்க்கைக்கு இன்பம் தரக்கூடியது அப்படிங்கிற ஒரு 41 இன்னிசை பாடல்களை இந்த நூலில் பாடியிருக்காங்க. திருக்கடிகம். இயற்றியவர், தொகுத்தவர் ஆசிரியர் பேர் நல்லாதனார். இவருடைய காலம் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு. இவரோட ஊர் என்னன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் திருத்துங்கிற ஊரில் இவர் பிறந்திருக்காரு. அடுத்து திருக்கடிகம் நூலின் அமைப்பு: சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய மருந்துகளால் ஆன திருக்கடிகம். திருக்கடிகத்தோட மருந்து, அதாவது சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றால் ஆன திருக்கடிகம் மருத்துவத்தில் நோயை தீர்ப்பது போல பாடல் தோறும் 3 கருத்துக்கள் மனநோயை, அதாவது உள்ளத்து நோயை தீர்ப்பதற்காக பாடப்பட்ட 100 வெண்பாக்களால் ஆன நூல். அது சுக்கு, மிளகு, தப்பிலி இதெல்லாம் ஆன திருக்கடிகங்கிற மருந்து நோயை தீர்க்கும். அது மாதிரி இந்த நூலில் உள்ள 3 கருத்துக்கள், ஒவ்வொரு பாடல்லையும் 3 கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி 3 கருத்துக்களுடைய 100 பாடல்களை கொண்ட நூல் தான் திருக்கடிகம். முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சியோட வேறு பேர் என்னென்னா அறவுரக்கோவை. இந்த நூலை இயற்றியவர், தொகுத்தவர் யாருங்கிறத பார்ப்போம். இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை கூடலூர் கிழார். இந்த முதுமொழி காஞ்சி நூலோட அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்நூல் வந்து ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறள் தாளிசைகள் கொண்டது. மொத்தம் 100 செய்யுள்கள் இருக்குது. பழமொழி 400. பழமொழி 400 வேறு பெயர்கள்: முதுமொழி, உலக வசனம். இதுதான் அதனுடைய வேறு பெயர்கள். இயற்றியவர், தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தொகுத்தவர் யாரும் இல்லை, ஆசிரியர் யாருன்னா மூன்றுரை அறையினார். மூன்றுரை அப்படிங்கிறது ஊரோட பேர். அரையன்கிறது அரசன் அல்லது அரையன்கிற குடிப்பெயரை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதுதான் மூன்றுரையனார் அப்படின்னு பேர், அவருடைய பெயர். பழமொழி 400 அமைப்பு: ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி வீதம் 400 பாடல்கள் உள்ளன. இந்நூல் 34 அதிகாரங்களை கொண்டுள்ளது. அதாவது இதோட பாடல் வந்து 400 பாடல் இருக்குது. 400 பாடலுக்கும் ஒவ்வொரு பழமொழி கொடுத்துருக்காங்க. ஒரு பாடலுக்கு ஒரு பழமொழி. அது மாதிரி 400 பாடலுக்கு 400 பழமொழி இந்த நூலில் இருக்குது. 34 அதிகாரங்கள் கொண்டிருக்கு. சிறுபஞ்ச மூலம். இயற்றியவர், தொகுத்தவர் ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா காரியாசான்.
இவருடைய காலம் வந்து 5ஆம் நூற்றாண்டு. இந்த நூலோட அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்நூல் கடவுள் வாழ்த்து பாடலோடு சேர்த்து 97 வெண்பாக்களால் ஆன நூல். ஏலாதி. இந்த நூலை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இயற்றியவர் யாருன்னா கனிமேதாவியார். இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஏலாதி நூலின் அமைப்பு. இந்நூல் வந்து சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. அடுத்து அகம் பற்றிய 6 நூல்கள் என்னென்னங்கிறத பார்ப்போம். 5 ஐந்தினை 50 அகப்பொருள் பற்றியது. அதாவது அகப்பொருள் அப்படின்னா இல்லறம், தலைவன் தலைவி, காதலன் காதலி, கணவன் மனைவி, இல்லறத்தை பற்றி சொல்லக்கூடியது தான் அகப்பொருள். அதாவது திணைக்கும் உள்ள 50 அகப்பொருள் பற்றியது அப்படின்னா, திணைக்கு 10ஆக 50 பாடல்களை கொண்டு ஐந்திணை ஒழுக்கத்தினை எடுத்து காட்டுகிறார். ஐந்திணை அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஒரு திணைக்கு 10 பாடல்கள் வீதமாக 50 பாடல்களை கொண்டிருக்கு. ஆசிரியர் பெயர் மாறன் பொறையனார். 50 பாடல்களும் 50 முத்துக்கள். அடுத்து ஐந்திணை 70. 5 நில ஒழுக்கங்களையும் பாடிய 70 வெண்பாக்களை உடைய நூல். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற முறையில் 14 பாடல்கள் உள்ளன. 4 பாடல்கள் கிடைக்கவில்லை. அதாவது 14 பாடல்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஊவே சாமிநாதர் அவர் தான் நமக்கு இதெல்லாம் பதிப்பிச்சு கொடுத்துருக்காரு. அதனால் சில இதில் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓலைச்சுவடிகள்லாம் ஆற்றுல விட்டுருவாங்க. அந்தமாரி ஆற்றுல விட்டுற ஓலைச்சுவடிகளெல்லாம் சேகரித்து அது திருப்பி பதிப்பித்து அது மூலியமாக தான் இந்த நூல்கள்லாம் நமக்கு திரும்ப கிடச்சிருக்கு. யார் மூலியமானா ஊவேசா மூலியமாக. ஊவேசா அப்படிங்கிறவர் மூலியமாக தான் இருக்குது. அவர் பேர் என்ன? தமிழ் தாத்தா ஊவேசா. இந்த ஐந்திணை 70 நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூவாதியார். இவருடைய காலம் 5ஆம் நூற்றாண்டு. அடுத்து திணைமொழி 50. அகத்திணையை மொழியும் 50 பாடல்கள் என்பது பொருள். இதுதான் அதே தான். அதாவது அகத்திணையை மொழியும் 50 பாடல்கள்னு கொடுத்துருக்காங்க. அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இதை குறித்த 50 பாடல்கள். இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் சேத்தனார். 4ஆம் நூற்றாண்டு. 50 பாடல்கள். திணைமாலை 150. அகத்திணை பற்றி மாலையாக பாடிய 150 பாடல்கள் கொண்ட நூல். ஆசிரியர் யாருன்னா கனிமேதாவியார். பாடல்கள் வந்து 153. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய ஒவ்வொன்றுக்கும் 31 பாடல்களை கொண்டிருக்கு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5 திணைக்குமே ஒவ்வொரு திணைக்கு 31 பாடல்கள் வீதமாக 153 பாடல்கள் இருக்குது. அடுத்தது கார் 40. கார்காலம் பற்றிய 40 பாடல்களை கொண்ட நூல். கார்காலம் அப்படின்னா மழைக்காலத்தை பற்றிய 40 பாடல்கள் கொண்ட நூல் தான் இந்த கார் 40. இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் கூத்தனார். பாடல்கள் எத்தனை இருக்குன்னு அப்படின்னா 40 பாடல்கள் கொண்டது. ஆசிரியரோட காலம் வந்து 5ஆம் நூற்றாண்டு. அடுத்து கைநிலை. இதில் தலைவன் தலைவி, தோழி, பாங்கன் ஆகியோரை அமைத்து ஒரு நாடகம் போல் அமைத்துள்ளார் ஆசிரியர். இது வந்து நாடக பாங்கில் அமைந்திருக்கிற ஒரு நூல். ஆசிரியர் யாருன்னா உள்ளங்காடான. இவருடைய காலம் வந்து 5ஆம் நூற்றாண்டு. பாடல்கள் 60. திணை ஒரு திணைக்கு 12 பாடல்கள் வீதமாக 5 திணைக்கு 60 பாடல்கள் கொண்டது. கை அப்படிங்கிறது அகத்திணை ஒழுக்கத்தை குறிக்கும் சொல். கை அப்படிங்கிறது இது எந்த இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழியில் இது வரும். அது கை அப்படிங்கிறது ஒழுக்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அது புறப்பொருள் பற்றிய நூல். புறப்பொருள் பற்றிய ஒரே ஒரு நூல் என்னன்னா களவழி 40. களம் அப்படின்னா போர்க்களம். வழி நிலை, போர்க்களத்துடைய நிலை, அதை பற்றியதான் இந்த பாடிய நூல் தான் இது. 40 வெண்பாக்களை உடையது. ஆசிரியர் வந்து பொய்கையார். இது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.